நம்ம தோட்டத்தில் ரொம்ப நாளாக சும்மா இருந்த தொட்டியை எடுத்து நம்ம எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு அதை நல்லா தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணியாச்சு. குச்சியில் துணியை சுற்றி ஓட்டையை அடிச்சுட்டு தண்ணியை ஊற்றி பார்த்தா ஒரு பொட்டு கூட லீக் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிவர் கிராவல்ஸை கொஞ்சம் கொட்டி எப்படி தண்ணியை ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிட்டு நம்ம பிளான்டட் டேங்க்லேருந்து ஒரு பிளான்ட்டை மட்டும் எடுத்து நம்ம அப்படியே சென்டரில் வச்சுக்கலாம். ஓகே, வச்சாச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு அட்டையை எடுத்து அதை இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்காங்க. அப்போ அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் வெயிட்டு தாங்கும். அப்புறம் நம்ம வந்து கோலியஸ் தோட்டத்தில் இருந்து கொஞ்சம் ஒரு 2-3 இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோலியஸ் செடி வந்து தண்ணியிலையும் கொஞ்ச நாள் வளரும். ஸோ வந்துட்டு அதுக்காக தான் நான் அந்த செடி எடுத்தேன். உங்கள்கிட்ட மணி பிளான்ட் இருந்தாலும் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி 2 கல்லை வச்சுட்டு ரோஸையும் ஜாக்கையும் கொண்டு வந்து நடுவில் வச்சிட்டோம். ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன பண்ணலாம், அப்படியே அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம தோட்டத்தில்